43ാമത് ശ്ലോകം. ത്വം ഏവ ഭഗവൻ ഏതത് ശിവശക്തിയോഃ സ്വരൂപയോഃ വിശ്വം സൃജസി പാസി അപ്സി ക്രീഡൻ ഊർണപടഃ യദാ. ത്വമേവ ഭഗവന്നേത ശിവശക്ത്യോ സ്വരൂപയോ വിശ്വം സൃജസി പാസ്യസി ക്രീഡൻ ഊർണപടോ യദാ. ശിവശക്തികളോട് രൂപം സ്വീകരിച്ച് ചലന്തിയ മാതിരി இந்த காணற சகல சராச்சரங்களையும் நீங்கள் சிருஷ்டிக்கிறீர்கள், சம்ரட்சணம் பண்றீர்கள், சம்ஹாரம் பண்றீர்கள். துவம் ஏவ பகவன், பகவானே நீங்களேதான். சரூபயோகோ ஒருபோலத்த ரூபமாயிருக்கிற, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத சிவசக்தியோகோ சிவசக்தியாயிருக்கிற, அர்த்தநாரீஸ்வரர்களாயிருக்கிற உங்களோடு உள்ளுக்குள்ள சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லை அப்படின்னா சிவனுக்கும் பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது. ஈக்குவல் சக்தியான உங்களுக்குள்ள நீங்களேதான் கிரீடன். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, விளையாடின்னு இருக்க. ஏதது விஸ்வம், இந்த பிரபஞ்சத்தை நீங்களேதான் சிருஜசி சிருஷ்டிக்கிற, பாசி பரிபாலனம் பண்ற, அப்சி சாப்பிட்டு இல்லாம பண்ற. பிரளய காலத்துல பிரளயாக்னி எல்லாத்தையும் முழுங்கிவிடும். அதாக்கும் இங்க அப்சி சாப்பிட்டு இல்லாம பண்ற. இதெல்லாம் நீங்கள் கிரீடன் ஒரு விளையாட்டாயிட்டாக்கும் செய்யற, உங்களோட திருவிளையாடலாக்கும் இதெல்லாம். ஊர்ணபடஹா யதா, எட்டுகால் பூச்சிய அந்த ஊர்ணநாபிய மாதிரி, எட்டுகால் பூச்சி தன்னோடவே துப்பலிலேந்து பெரிய வலைய பின்னி அதுக்குள்ள சுயம் குடுங்கி கிடக்கிற மாதிரி தோண வைக்கும். அந்த வலைக்கு உள்ள வேற சின்ன சின்ன பிராணிகள் எல்லாம் வந்து சேரத்த அந்த பிராணிகளை இந்த எட்டுகால் பூச்சி சாப்பிடும். அந்த வலைக்கும் அந்த எட்டுகால் பூச்சிக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாதக்காக்கும் அது வளருது. ஆனா நமக்கு பார்க்கறது தோணும் அந்த எட்டுகால் பூச்சி அந்த வலைக்குள்ள சிக்கின்னு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பகவானே நீங்கள் பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச பரிபாலனம், பிரபஞ்ச சம்ஹாரம் எல்லாம் செஞ்சுட்டு நானொன்னும் தெரிஞ்சுக்கலையே ராமநாராயணா அப்படிங்கிற மட்டில் தாமரை இலையில ஜலம் மாதிரி வேறிட்டு இருக்கிற, ஒன்னுകൂടിയും அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு சுதந்திரனாயிட்டு நிற்கிற. 44வது ஸ்லோகம். துவம் ஏவ தர்ம அர்த்ததுக் அபிபத்தயே, त्वमेव धर्मार्थदुगाभिपत्तये दक्षेण सूत्रेण ससर्जित अध्वरम्. दक्षेण सूत्रेण ससर्जिताध्वरम् त्वया एव लोके अवसिताः च सेतवः. त्वयैव लोके अवसिताश्च सेतवः. त्वयैव लोके वसिताश्च सेतवो यान् ब्राह्मणाः श्रद्धदते धृतव्रताः. यान् ब्राह्मणा श्रद्धदते धृतव्रता. त्वमेव धर्मार्थदुगाभिपत्तये दक्षेण सूत्रेण
ससर्जिदाद्वरं त्वयैव लोके वसिदाश्च सेतव यान् ब्राह्मणा श्रद्धददे धृतव्रता. பிரம்மா சொல்றார் பகவான் கிட்ட, தர்மம் பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு நீங்கள் தான் தட்சனோட ரூபத்தை தரிச்சுண்டு யஜ்ஞாதி கர்மங்களை அனுஷ்டிக்கிறார். செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் தட்சனை விட்டு செய்ய வைக்கிறது நீங்களாக்கும். எப்படி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஆயிட்டாக்கும் இந்த தட்சன் வழியா நீங்கள் அதெல்லாம் காட்டினாள். நன்மையும் தின்மையும் எல்லாம் ஆயிட்டும் பிரத்யட்சப்பட்டு இந்த உலகத்தை நலனிப்பாற்றுறது நீங்கள் தான். பலரும் பார்க்கறத துக்கிக்கிறதுக்கு சாகச்சரியம் உண்டாகிறது. அந்த பலவிதமா துக்கிக்கிறவாளை பார்க்கறத மகாத்மாக்களுக்கு அவாகிட்ட கருணை மட்டும்தான் உண்டாகும். அதனால உங்களை இன்சல்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்த தட்சன் கிட்ட மகாத்மாவான நீங்கள் கருணை காட்டணும். தட்சனுக்கு உயிர் கொடுக்கணும். தலைய வெட்டி போட்டுட்டார் வீரபத்ர சுவாமி அக்னியில. இப்ப தலையில்லாத்த முண்டமா நிற்கிறார் தட்சன். அந்த தட்சன் தட்சயாகத்தை ஆரம்பிச்சது தட்சனாக்கும். அந்த தட்சன் இல்லாதக்கு யாகம் பூர்த்தியாக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால இறந்து போன தட்சனை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும். யஜ்ஞம் வேண்ட மாதிரி பரிசமாபனம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும் பகவானே அப்படின்னு இங்க பிரம்மா பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். நின்னு போன யட்சயாகத்தால இந்த உலகத்துக்கே கஷ்டங்கள் உண்டாகும். தட்சனோடு தலைவெட்டி அக்னியில ஹோமிச்சதால தட்சனுக்கு யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு சாதிக்காது. தலையில்லாத தட்சன் யாக எஜமானனான தலையில்லாத தட்சன் யாகம் பூர்த்தி ஆக்கிறது எப்படி? அதனால அவனுக்கு புனர்ஜீவன் கொடுக்கணும். தட்சன் இந்த யாகத்தை பூர்த்தியாக்கணும். அது இந்த உலகத்தோடு தேவையாக்கும். பிரம்மாவோடு புத்திரனாக்கும் தட்சன். புத்திரனுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுக்கறதுக்கு பகவானே கனியனம் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார் பிரம்மா. பகவான் கிட்ட தன்னோட தேவையை எடுத்து சொல்றார். தர்ம அர்த்ததுக் அபிபத்தையே புருஷார்த்தங்கள் நாலாக்குமே. காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். தர்மார்த்த புருஷார்த்தத்தை துகா கறந்தெடுத்து அத சரி பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றது. தோகனம் செய்யறதுன்னா கறந்தெடுக்கிறது. தர்மார்த்தங்களை ரட்சிக்கிற வேதங்களை காப்பாத்துறதுக்காயிட்டு வேதங்களை கறந்தெடுத்து அதை காப்பாத்துறதுக்காயிட்டு தர்ம பரிபாலனம் நடத்துறதுக்காயிட்டு நாடக மேடையில அபிநயிக்கிற நடன மாதிரி நீங்கள் அபிநயிச்சு சூத்ரேன தட்சேன அதர்மியான சூத்திரக்காரனான பலவிதத்திலே இருக்கிற குருட்டு புத்தியும் இருக்கிற தட்சனால இந்த அத்வரம் யாகத்தை துவமேவா உங்களாலேயே அக்குமே சசர்ஜிதா செய்ய வைக்கப்பட்டது. இந்த தட்சன் அப்படிங்கிற அதர்மிய நேர்வழிக்கு கொண்டு வரத்துக்கு வேண்டிட்டு அக்குமே இப்படி ஒரு நாடகம் நீங்கள் கழிச்சால். திருதவிரதாக திருடமான நிச்சயத்தோடு கூடி இருக்கிற விரதங்கள் எல்லாம் எடுத்து இந்திரியங்களை ஜெயிச்ச பிராமணாக பிராமணர்கள் யான் ഏതൊരു വേദ ധർമ്മങ്ങളെ ധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങളെ ശ്രദ്ധതതെ നம்பிக்கையுடன் பார்க்கறாளோ
சேதவஹ தர்ம மரியாதைகள் त्वया ஏவ உங்களாலேயே ஆக்குமே லோகே அவசிதாக இந்த உலகத்துல நிலநாட்டப்படுறது. என்னோடு புத்திரன், உங்களோடு மனைவியோடு அப்பா, அதாக்குமே இந்த தட்சன் செய்த யாகம் அப்படிங்கிறது உங்களால இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்ம நீதிக்கு தகுந்த மாதிரி தானே இந்த யாகம் செய்யப்பட்டது. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரக சாத்தியத்துக்கு வேண்டிட்டாக்குமே இந்த யாகம் நடத்தப்பட்டது. தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்கள் 4 ஆக்குமே. தர்மார்த்தம், காமார்த்தம், அர்த்தார்த்தம், மோட்சார்த்தம். இதுல மோட்சார்த்தத்தை தவிர தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்கள் அதுக்காயிட்டு பலவித யாகங்கள் பண்ணலாம் அப்படின்னு வேதங்களில நிச்சயிச்சிருக்கிறது நீங்கள் தானே. வேதங்களில சொல்லி நிச்சயிச்ச யாகமாக்கும் தட்சன் ஆரம்பிச்சது. உங்களோட தர்ம உபதேசமான வேத வாக்குகள் பிராமணா ரொம்ப விசுவாசத்தோடு கூடிட்டு സ്വീകരിച്ചുണ്ടും இருக்கா. பிரபஞ்ச நன்மைக்காயிட்டு நீங்களாக்கும் இந்த தர்மசாஸ்திர வியவஸ்தைகள் எல்லாம் உண்டாக்கினார். வேதங்களை உண்டாக்கினதும் நீங்கள் தான். யாகங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நிச்சயிச்சதும் நீங்கள் தான். நீங்கள் சொல்றது அப்படியே கேட்டுண்டு அனுசரணை பண்ணவாக்கும் சேரா வேத ஞானிகளாயிருக்கிற பிராமணர்கள். நீங்கள் நிச்சயிச்ச யாகமாக்கும் இப்போ டிஸ்கண்டிന്യൂ ആയി പോச்சு. ഏതൊരു യാഗവും ആരംഭിച്ചാനാ அது பூர்த்தியாகணும். அப்படி இல்லைன்னா அது உலகத்துக்கே தோஷமாக்கும். இப்போ இந்த தட்சன் ஆரம்பிச்சு வச்ச யாகம் தட்சனோடு தலையே போயிடுத்து. இப்போ அந்த தட்ச யாகத்தோட எஜமானனே இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுத்து. என்ன கஷ்டமாக்கும் இது பகவானே அப்படின்னு அர்த்தம். 45வது ஸ்லோகம். त्वं कर्मणां मङ्गलानां कर्तुः स्मः लोकं तनुषे स्वः परं वा अमङ्गलानां च तमिस्रम् उल्बणं विपर्ययः केन तद् एव कस्यचित्. त्वं कर्मणां मङ्गलानां कर्तुस्म लोकं तनुषे स्वपरं वा अमङ्गलानां च तमिस्रमुल्बणं विपर्ययः केन तदेव कस्यचित्. மங்கள ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே அப்படின்னு பிரம்மா பரமசிவனை கூப்பிடுறார். மங்களானாம் மங்களகரமாயிருக்கிற கர்மானாம் பிரவൃத்திகள் கர்த்துஹு செய்யறவனுக்கு ஸ்வஹா சொர்லோகமோ பரம்வா அதுக்கு மேலே இருக்கிற லோகங்களோ கொடுக்கிறது நீங்களாக்குமே. அமங்களானாம் துஷ்ட பிரவൃத்தி செய்யறவாளுக்கு உல்பணம் அவளை பயமுறுத்துற தமிஸ்ரம் நரகம் அப்படிங்கிற லோகத்தை துவம் நீங்கள் தனுஷே சிருஷ்டிக்கிற ததேவா அந்த கர்மங்கள் அந்த வைதிக கர்மங்கள் அப்படிங்கிறது கஸ்யஜித் சிலவாளுக்கு கேன ஏதோ ஒரு காரணத்தால விபர்யய விபரீதமாயிட்டும் ஸ்மா பவிக்கிறது. யாகங்கள் எல்லாம் லோகக்ஷேமத்துக்காயிட்டாக்கும் செய்யப்படுறது இருந்தா கூட அந்த யாகம் செய்யற எஜமானனோட மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி யாகம் பிரதிகூலமான ரிசல்ட் சில டைம்ல கொடுக்கறது. பாசிட்டிவ் எனர்ஜிக்கு யாகம் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது ஏதோ ஒரு காரணத்தால நெகட்டிவ் எனர்ஜி ஆயிட்டு மாறுறது. ஒரே கர்மம் செய்யறவாளுக்கு அது நல்லதாயிட்டும் பவிக்கிறது,
ചിലവാൾക്ക് കെടുതലായിട്ടും ഭവിക്കരുത്. ഒരേ കർമ്മത്തെ പുണ്യം ചെഞ്ചവാ ചെയ്യർത്ത പോസിറ്റീവ് എനർജി ആയിട്ട് മാറരുത്. പാപം ചെയ്യർവാ അതേ കർമ്മത്തെ ചെയ്യർത്ത നെഗറ്റീവായിട്ടും അത് മാറരുത്. பிரம்மா இங்க இத எடுத்து சொல்றார். புண்ணிய பாப கர்ம தோஷத்தாலியாக்கும் யாக எஜமானனுக்கு இந்த அவஸ்தை உண்டாகிறது. சௌபாகியங்களுக்காயிட்டு சுகத்துக்காயிட்டு யாகம் செஞ்ச தட்சனுக்கு கிடைச்சது துக்கம். காரணம் தட்சனோடு அந்த பூர்வ ஜென்ம பாப பிரவൃத்தியாலியாக்கும் அவனுக்கு அது கிடைச்சது. யாகம் செய்யணும் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். இந்த உலகத்துல நிறைய யாகங்கள் எல்லாரும் செய்யுங்கோம் அப்படின்னு தட்சன் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். இதே யாகத்தை நிறைய பேர் செஞ்சு அவளுக்கெல்லாம் நன்மை உண்டாயிருக்கு. ஆனா தட்சனோடு போராத நேரம் அவனுக்கு கெடுதல் சம்பவிச்சு கொடுத்து. பிரம்மா பலதும் பகவான் கிட்ட சொல்லறார். அது யாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். விரதானுஷ்டானங்களோடு கூடின பிராமணாளோடு தர்மம் என்னவாக்கும் அப்படின்னு வேதத்துல நீங்களாக்குமே எடுத்து சொல்லியிருக்க. தர்மார்த்த ரட்சைக்காயிட்டு தட்சனை நிமித்தமாக்கிண்டு யஜ்ஞத்தை ஆரம்பிச்சதும் நீங்களாக்குமே. புண்ணியாத்மாக்களுக்கு ஸ்ரேயஸையும் துஷ்ட ஜனங்களுக்கு நரகத்தையும் கொடுக்கறதும் நீங்கள் தானே. இந்த உலகத்துக்கு இந்த தட்சயாகம் வழியா நீங்கள் எடுத்து சொல்ற ஒரு விஷயமாக்கும். இது நல்ல எண்ணத்தோடு கூடிட்டு நல்ல புத்தியோடு கூடிட்டு சத்குணத்தோடு கூடிட்டு கர்மம் பண்ணினா அது சுபமாயி பவிக்கும். துஷ்ட புத்தியோடு கூடிட்டு அதே கர்மத்தை செஞ்சானாக்கா அது தோஷமாயிட்டு பவிக்கும். இது நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கம் இந்த தட்சனை விட்டு யாகத்தை செய்ய வச்சிருக்க. அது நான் புரிஞ்சுட்டேன். 46வது ஸ்லோகம். ந வை சதாம் தொது சரணார்ப்பித ஆத்மனா. ந வை சதாம் தொது சரண அர்ப்பித ஆத்மனா. பூதேஷு சர்வேஷு அபி பஷ்யதாம் தவ பூதானி ச ஆத்மனி அப்ருதத் தித்ருட்சதாம் பிராயேண ரோஷோ அபிபவேத் யதா பசும். न वै सदां त्वत् चरणार्पितात्मना. न वै सदां त्वत् चरणार्पितात्मना. भूतेषु सर्वेष्वपि पश्यतां तव भूतानि चात्मन्यपृथक् दिदृक्षताम् பிராயேண ரோஷோபி பவேத் யதா பசும். பகவானோடு தத்துவம் தெரிஞ்சவாளுக்காக்கும் அத்வைத பாவம் உண்டாகும். சதாம் பகவத் சிந்தனை இருக்கிற சத்குணம் இருக்கிறவாள, பசும் யதா ரஜோகுண தமோகுணம் இருக்கிறவாள மாதிரி ரோஷேன கோபம் அப்படிங்கிறது பிராயேன சாதாரணமாயிட்டு ந அபிபவேது அட்டாக் செய்யறதில்லை. சத்குணத்தால அவ்வளவு சீக்கிரமா அவளுக்கு கோபம் அப்படிங்கிற பாவம் வரதில்லை. சத்குணம் இப்படி கூடி நிக்கிறத ரஜோகுணமும் தமோகுணமும் அடங்கி நிற்கும். சர்வபூதேஷு தவ சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் நீங்களாக்கும் இருக்கள் அப்படின்னும்
ஆத்மனி பூதானி, தனக்குள்ள எல்லா உயிரினங்களையும் அபிபஷ்யதாம், நன்னா பார்க்கிறவாளுக்கு. பிருதக் தனித்தனியா பார்க்கறதுன்னு அர்த்தம். இங்க அப்ருதக் பேதபாவம் இல்லாதக்கு பார்க்கிறவாளுக்கு. பிருதக் சொன்னா தனியா பார்க்கறது, தனித்தனியா பார்க்கறது. இங்க அப்ருதக் பேதபாவம் இல்லாதக்கு. திதிருட்சதாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறவாளுக்கு. ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கு, ஒன்னாயிட்டு பார்க்கறதுக்கு ஆகிரகிக்கிறவாளுக்கு. துவைத பாவம் இல்லாதக்கு அத்வைத பாவத்துல இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவாளுக்காக்கும் சத்குணம் ஜாஸ்தியாக இருக்கு. தொது பகவானோடு சரண அர்ப்பிதாம் ஆத்மானம், பாதங்களில சரணடைஞ்ச மனசோடு கூடினவா அந்த சத்குணம் ஜாஸ்தி இருக்கிறவாளுக்கு ரஜோகுண தமோ குணங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியாக்குமானா ஈஸ்வர பக்தர்களுக்கு சத்குணம் ஜாஸ்தி ஆனானாக்கா அவளுக்கு சத்குணம் ஜாஸ்தி ஆனதினாலேயாக்குமே அவளுக்கு பக்தி ஜாஸ்தி ஆகிறது. அதனாலேயே அவளுக்கு கோபம் அப்படிங்கிறது உண்டாகாதே. அப்படியாக்குமானா ஈஸ்வரனே ஆன உங்களுக்கு எப்படியாக்கும் கோபம் வரும்? ஈஸ்வர பக்தர்களுக்கே கோபம் வராது அப்படின்னு சொல்லறத, பகவானே ஆன உங்களுக்கு கோபம் வர்றது எப்படி? நாடக மேடையில நடிக்கிற நடன மாதிரி நீங்கள் சந்தோஷம், சங்கடம் இப்படி இருக்கிற பல பாவங்களையும் ஷட்விகாரங்களை அபிநயிச்சு திமிர்க்கிற, திருவிளையாடலாடி திமிர்க்கிற அப்படின்னு பிரம்மா பகவான் கிட்ட சொல்றார். சத்குண ரூபியான மங்கள ஸ்வரூபனான உங்களுக்கு ஒருபோதும் கோபம் அப்படிங்கிறது உண்டாகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஈஸ்வர பக்தர்களுக்கு ரஜோகுண தமோ குணங்கள் அட்டாக் பண்ணாது, அதனால அவளுக்கு கோபம் அப்படிங்கிற விகாரமும் இல்லை. அப்படியாக்குமானா ஈஸ்வரனே ஆன உங்களுக்கு கோபம் எங்கேந்து வரும்? ஈஸ்வர பக்தர்களுக்கே கோபம் வராது அப்படின்னா உங்களோட காரியம் தனியா சொல்லவா வேணாம்? தட்சனோடு கர்மபலத்தாலியாக்கும் தட்சனுக்கு அப்படி ஒரு துர்விதி உண்டாச்சு பகவானே. 47வது ஸ்லோகம். பிருதக்தியஹ கர்மத்ருஷஹ துராசயாஹ பரோதயேன அர்ப்பித ஹ்ருத் ருஜஹ அனிஷம். பிருதக்திய கர்மத்ருஷோ துராசயா பரோதயேனார்ப்பித ஹ்ருத் ருஜோ நிஷம். பரான் துருக்தைஹி விதுதந்தி அருந்துதான் தான் மா அவதீத் தெய்வவதான் பவத்விதஹ. பரான் துருக்தைர்விதுதந்த்யருந்துதாஸ்தான் மா வதி தெய்வவதான் பவத்விதா. பிருதக்திய கர்மத்ருஷோ துராசயா பரோதயேனார்ப்பித ஹ்ருத் ருஜோ நிஷம். பரான் துருக்தைர்விதுதந்த்யுருந்துதாஸ்தான் மாவதி தெய்வவதான் பவத்விதா. பிருதக்தியஹா நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேற, பகவான் வேற அப்படின்னு துவைத பாவம், ரெண்டு அப்படிங்கிற பாவம், பேத புத்தி இருக்கிறவா, பகவத் தத்துவம் தெரியாத அஜ்ஞான புத்தி இருக்கிறவா. கர்மத்ருஷா செய்யற பிரவൃத்தியிலேயே ஸ்ரத்தை இருக்கிறவா, கர்ம மார்க்கத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவா, கர்மம் மட்டும் செஞ்சா போரும், பகவத் பக்தி வேண்டா அப்படின்னு தீர்மானிச்சு உറപ്പിച്ചவா. துராசையாக துஷ்ட புத்தி இருக்கிறவா,
அவளோட ஹிருதயம் ரஜோகுண தமோ குணங்களால ரொம்பி வழிஞ்சிருக்கும். ஆசையம் சொன்னா ஹிருதயம், அந்த கரணம். ஆசையம் சொன்னா ஹிருதயம், அந்த கரணம் கெட்ட குணங்களால ரொம்பி வழிஞ்சிருக்கும். துராசயம் அப்படின்னா துஷ்ட ஹிருதயம், துஷ்ட அந்த கரணம். பரோதயேன அடுத்தவாளோடு அந்த ஒரு உயர்ச்சை பார்க்கறத. பர உதயேன அடுத்தவா நல்ல ஸ்டேஜுக்கு வரத பார்க்கறத. அனிஷம் எப்பவும் அர்ப்பித ஹிருத் ருஜஹா அவளுக்கு அவளோட ஹிருதயம் அப்படியே வலிக்கும். எதனால வலிக்கிறது? பொறாமை குணத்தால. அவளுக்கு இப்படி நன்னாயிடுத்தே அப்படின்னு தோணி அவளுக்கு சாப்பாடு தூக்கமொന്നും இல்லாது. அவளுக்கு அடுத்தவா நன்னாகிறத பிடிக்காது. பொறாமையினால அவளோட ஹிருதயம் ரொம்ப வலிக்கும். நோய் வரும் ஹிருதயத்துல. ஹிருதயத்துல நோய் வருது அப்படிங்கிறது பொறாமை அப்படிங்கிற ருஜஹா நோய். பொறாமை குணம் இருக்கிறவனாயி தீர்வன். இந்த மாதிரி துவைதபாவம் இருக்கிறவன் ஹிருதயம் அதனாலேயே ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும். துருக்தைகி துர்வஜனங்களால அவ பரான் அடுத்தவாள விதுதந்தி ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு பீடிப்பிக்கிறா, துரோகிக்கிறா. உதந்தி அப்படின்னா துரோகிக்கிறது, உதனம் பண்றது, துரோகம் பண்றது. விதுதந்தி அப்படின்னா ரொம்ப துரோகிக்கிறது, நன்னா வலிக்க வைக்கிறா அடுத்தவாளோட மனச. அருந்துதான் மர்மத்துல வஜ்ராயுதமான வாக்குகளால அவ பிளர்க்கிறா. தெய்வவதான் கர்மபலத்தால பூர்வ கர்ம தோஷத்தால சுயம் நாசம் வருத்தி வைக்கிற தான் அவள மாதிரி இருக்கிறவாள பவத்விதஹா உங்கள மாதிரி இருக்கிறவா, அத்வைத பாவம் இருக்கிறவா மா அவதீது கொல்ல வேண்டின அவசியம் உண்டாகிறதில்லை. பவத்விதஹா உங்கள மாதிரி இருக்கிற தெய்வங்கள் பகவான் அவளை கொல்ல வேண்டின அவசியம் இல்லை. மா அவதீது கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாகிறதில்லை. காரணம் அவளை பகவானுக்கு கொல்லேண்ட அவசியம் வராது. பூர்வ ஜென்ம கர்மவாசனையால அவ செஞ்சு கூட்டின பாபங்கள் அவளை பிடிகூடி அவளை இல்லாம பண்ணிடும். பகவானுக்கு அப்படி இருக்கிற துஷ்டர்களை கொல்ல வேண்டிய அவசியம் வரதில்லை. தட்சனோட பாபகர்ம பலமாயிட்டாக்கும் தட்சனுக்கு இந்த அவஸ்தை வந்து சேரறதுக்கு காரணம் நீங்கள் தட்சனை கொன்னுட்டில்லை பகவானே அப்படின்னு பிரம்மா பரமசிவன் கிட்ட சொல்றார். உப்பு தின்னானா தண்ணி குடிக்கத்தான் வேணும். பாபம் ஜாஸ்தியாயி இருக்கிறவன் செஞ்ச பாபங்களுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான் தீரணும். உப்ப தின்னா தண்ணி குடிக்கணும் சரிதான். ரொம்ப பாபம் செஞ்சவன் അതിനോട് പണിഷ്മെന്റ് അനുഭവിക്കണം. പാപം செஞ்சவன் மறுபடியும் மறுபடியும் பாபமே செஞ்சுட்டு இருந்தானாலோ அப்ப எப்படி அதனோட ரிசல்ட் அப்படின்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். ரொம்ப பாபம் செஞ்சவன் உப்பு தின்னவன் உப்பு தண்ணியாகவே அவனுக்கு கிடைக்கும், நல்ல தண்ணியே கிடைக்காது. உப்பு தண்ணியை மறுபடியும் மறுபடியும் குடிப்பேன். இந்த பாபம் செஞ்சவன் பாபமே மறுபடியும் செஞ்சானா அவனுக்கு உப்பு தண்ணியா குடிச்சுட்டு இருப்பேன். உப்பை தின்னுட்டு மறுபடியும் உப்பு தண்ணியை குடிக்கிற மாதிரி. இனி பாபம் செஞ்சவன் எங்கேயாவது கொஞ்சோண்டு புண்ணியம் செஞ்சாலோ அந்த ஆல்ரெடி உப்பை தின்னுருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு உப்பு தண்ணியை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல தண்ணி கிடைக்கும். புண்ணிய கர்மம் செஞ்சானா நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அவனுக்கு சாதிக்கும். அவாவா செஞ்ச கர்ம பலத்தாலியாக்கும் இதெல்லாம் சம்பவிக்கிறது பகவானே. 48வது ஸ்லோகம். யஸ்மின் யதா புஷ்கர நாப மாயையா துரந்தயா ஸ்பிருஷ்டதியः ப்ருதக் த்ருஷः. யஸ்மின் யதா புஷ்கர நாப மாயையா துரந்தயா ஸ்பிருஷ்டதியः
स्पृष्टधिय पृथग्दृशा कुर्वन्ति तत्र हि अनुकम्पया कृपाम् न साधवः दैवबलाद् कृते क्रमम् कुर्वन्ति तत्र ह्यनुकम्पया कृपाम् न साधवो दैवबलात् कृते क्रमम् यस्मिन् यदा पुष्करनाभमायया दुरन्तया स्पृष्टधिय पृथग्दृशा कुर्वन्ति तत्र ह्यनुकम्पया कृपाम् न साधवो दैवबलात् कृते क्रमम् துரந்தயா அந்தமில்லாத்த எண்டில்லாத்த அனந்தமான புஷ்கரநாபா பத்மநாபனாயிருக்கிற மகாவிஷ்ணுவோடு மாயையா விஷ்ணு மாயையால இந்திரஜால மாயாசக்தியால இல்லாதது இருக்கு அப்படின்னு இருக்கிறது இல்லாதது அப்படின்னு தோண வைக்கிற அந்த மாயையால ஆச்சரியப்படுத்துற மாயாசக்தியால ஸ்பிருஷ்ட தியஹ புத்தி அப்படிங்கிறது அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. மாயாசக்தி புத்திய டச் பண்ணியிருக்கு. அப்படியாக்குமானா புத்தி அப்படிங்கிறது அஜ்ஞானமயம், இருக்கிறது இருக்கிறபடி தெரியறதுக்கு சாதிக்காத புத்தி. பகவன் மாயை டச் பண்ணினானா புத்தி அஜ்ஞானமயமாகிறது. மாயை டச் செஞ்ச புத்தியோடு கூடி இருக்கிறவன் பிருதக் திருஷா பேத புத்தி இருக்கிறவன். நான் என்னோடது, எனக்கு, என்னோட சொந்தம், என்னோட மித்ரம், என்னோட சத்ரு இப்படி இருக்கிற பேதபாவம் உள்ள இருக்கிறவன். மாயை டச் பண்ணினவாளுக்காக்கும் இந்த போதம் எல்லாம் உண்டாகிறது. யஸ்மின் சத்குணம் இருக்கிற ஒருவனில பகவான் நாராயணனோடு பக்தர்களில யதா எப்போ ஆக்குமோ அபராதம் செய்யக்கூடாத விஷயங்கள் குர்வந்தி இந்த மாதிரி இருக்கிற துஷ்டர்கள் செய்யறா சாதவஹா சஜ்ஜனங்கள் தத்ர அந்த துஷ்டன்கிட்ட அனுகம்பையா காருண்ய பாவத்தால கிருபாம் குர்வந்தி கருணை காட்டுறா. துஷ்ட புத்தி உண்டாகிறது பகவல் மாயையினாலதான். பகவல் மாயை டச் பண்ணினதுனாலேயாக்கும் ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் உண்டாகி துஷ்டத்தனம் எல்லாம் வருது. அவ சத்குணம் மட்டும் இருக்கிறவாளை துரோகிக்கிறா. அந்த சத்குணம் இருக்கிறவா திரும்ப அந்த துஷ்டர்களை கருணையோடு கூட்டிட்டு பார்க்கறா. அவளை துரோகிக்க மாட்டா, திரும்ப துரோகிக்க மாட்டா. துஷ்ட புத்தியான ரஜோகுண தமோ குணங்களோடு கூடின தட்சன் உங்களை இன்சல்ட் செஞ்சிட்டும் பிரஜாபதிகளோடு யாகத்துல மௌனமாயிட்டு உட்காந்துண்டு நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாதக்கி அமைதியா உட்காந்துட்டு இருந்த. ரெண்டு கையும் கூட்டி தட்டினானாக்கா பெரிய சத்தம் உண்டாகும். நீங்கள் ஒரு கைய உங்களோட கைய உயர்த்தவே இல்லை. தட்சனோடு இஷ்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்ட. ரொம்ப ஜாஸ்தியான சத்குணம் உங்களுக்கு இருக்கிறதுனாலேயாக்கும் உங்களுக்கு இப்படி தட்சன் நடந்துட்டு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு சாதிச்சது. ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டாகுமே. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு சத்குணம் இருக்கு. இல்லைனா உங்களால இப்படி இந்த அளவுக்கு இன்சல்டேஷன் எல்லாம் அனுபவிச்சுட்டு அமைதியா இருக்கிறதுக்கு சாதிக்காது பகவானே. தெய்வபலாது பிராரப்த கர்மத்தால தட்சன் பலதும் உங்ககிட்ட கிருதே செஞ்சதுக்கு கிரமம் திரும்ப நீங்கள் நான் கூர்வந்தி ஒன்னும் செய்யலை. சத்குணம் கூடுதலாயிட்டு இருக்கிறவா அடுத்தவர்களுக்கு நிறைய நிறைய துன்பங்களை கொடுத்தாலும் சத்குணம் கூடுதலாயிருக்கிறவா அடுத்தவா அவளை நிறைய நிறைய துன்பங்கள் கொடுத்து துரோகிச்சாலும் திரும்ப அவளை துரோகிக்க மாட்டா. அசத்குணம் இருக்கிறவா எந்த அளவுக்கு சத்குணம் இருக்கிறவாளை துரோகிச்சாலும் சத்குணம் இருக்கிறவா திரும்ப துரோகிக்க மாட்டா. நீங்களும் அதே மாதிரி தட்சனை திரும்ப துரோகிக்கலை. பகவான் விஷ்ணுவை எப்பவுமே தியானிக்கிற ஆத்மாராமனுக்கும் நீங்கள்
சத்குணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவராக்கும் நீங்கள் மகாதேவா அப்படின்னு பிரம்மா இங்க சொல்றார்.